மனைவி வந்து ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல வருவாங்க. எப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தையோ ஒரு ஒரு மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி விடுறதுக்கோ வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இதான் போகிறேன், நான் இப்போ தானே வந்திருக்கேன், ஏன் அப்படின்ற போது ஒரு தட்டி விட்ட மாதிரி பேசக்கூடிய அவங்க வந்து எவ்வளோ எதிர்பார்ப்போடு வரும்போது அதை நம்மகிட்ட வரும்போது எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த தியாகம் ஒன்று இருக்குது, நம்மளுக்கு தெரியுதா? கணவன் மனைவி குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற சில இதுகள் இருக்குது. பொதுவாகவே மற்ற இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். எப்படி அவங்க அப்படி இருக்கணும், இவங்க எப்படி இருக்கணும், இவன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்கிறத பார்க்குறது நம்ம வந்து அதில் ஆர்வம் செலுத்துகிற மாதிரி நம்ம குடும்பத்தில் நம்ம கணவன் மனைவியோடு எப்படி இருக்குனுங்கிற ஒரு நிலைப்பாடை அதில் நாம் மறந்துடுறோம். இது மறந்துடுறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நம்முடைய நினைப்புகள் வந்து அடுத்த விஷயத்துகளுக்கு தான் போகுது, நம்ம விஷயத்துக்கு உள்வாங்க மாட்டேன்றோம். அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இப்போ மனைவி வந்து ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல வருவாங்க. எப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தையோ ஒரு ஒரு மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி விடுறதுக்கோ வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இதான் போகிறேன், நான் இப்போ தானே வந்திருக்கேன், ஏன் அப்படின்ற போது ஒரு தட்டி விட்ட மாதிரி பேசக்கூடிய அவங்க வந்து எவ்வளோ எதிர்பார்ப்போடு வரும்போது அதை தட்டி விட்ட மாதிரி அவங்க அவங்க மனசில் உள்ளதை சுக்குநூறு ஆக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுரும். ரெண்டாவது, அவங்க ஏதாவது மனசில் உள்ள சொல்லக்கூடியதை சொல்ல முடியாது மட்டும் இல்லை, அவங்க எவ்வளோ பெஸ்ட்டாகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு இதை பற்றி நம்ம பேசியிருப்போம், ரொம்ப உபதேசப்பட்டிருப்போம். ஏன் நம்ம விஷயம் நம்ம மனைவி விஷயத்துக்குள்ள நம்ம அதை ஏன் செஞ்சுக்கிற மாட்டேன்றோம்? எப்பா நம்மள்கிட்ட உள்ள பழகினா அடுத்தவங்கள்ட்ட போய் பேச போகும்போது என்ன ஆகும், மனைவி பற்றி மனைவிட்ட உள்ள குறைகளாம் நம்ம பேசுவோம், அவங்கள வச்சுக்கிட்டே பேசுவோம். அவங்களுக்கு எவ்வளோ புண்படும் அப்படி நம்ம அடுத்தவங்க மனைவிட்ட போய் நம்மளுடைய மனைவியுடைய குறைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி குறைப்படுத்தி அவங்கள புண்படுத்துகிற மாதிரி உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாமா? அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம அதை முயற்சி தான். அவங்க வந்து நம்மளுக்கு ஒரே நாள் தான் கல்யாணம் முடிச்சு கூட, ஒரு நாளில் அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்தது, நம்மள்ட்ட கூட வாழ்ந்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளை பார்த்ததும் கிடையாது. அந்த ஒரு நாளில் அவங்க எவ்வளோ நம்மளை எப்படி மாறிடுறாங்க. தன்னுடைய வாழ்ந்த தாய் தகப்பனுடைய ஒரு சுவிசை விட்டுட்டு எத்தனையோ வருஷம் அவங்க விட்டுட்டு நம்மகிட்ட வரும்போது எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த தியாகம் ஒன்று இருக்குது, நம்மளுக்கு தெரியுதா? ஒரே நாளில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுது. அப்போ அப்படியாப்பட்ட மனைவிக்கு நம்ம நடந்துக்கிட்ட முறை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கி பிள்ளைகள்கிட்ட அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். கணவன்கிற மனைவிக்கு அடுத்தவங்க பார்த்தா நான் ஒரு பரவாயில்லப்பா அப்படிங்கிற முறையில் சொல்லக்கூடிய அளவு இருக்கான். அவங்களா எப்போ பார்த்தாலும் ஒரே சலசலப்பு அப்படிங்கிற முறையில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ இருந்துக்கிருக்கு. அந்த நிலையை மாறுறதுக்கு நம்ம முதல்ல மனைவி வந்தாங்களாம், என்ன சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா சொல்லுங்கம்மா, அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னாலும் சரி சொல்லுங்கம்மா அப்படிங்களா, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் சொல்லிடுறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்களா. அப்போ எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு நீங்கள் சொல்ல போகும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு கூட அன்பான முறையில் மனசில் புரிகிற மாதிரி அப்படிங்களா, சரி அப்படி நினச்சிக்கிட்டீங்களா, சரி அது கொஞ்சம் மாற்றிக்கிங்களேன், மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்களுக்கு மனசு சங்கடப்படாத மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோம்னாக்கா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா எந்த காரியத்திலையும் ஒரு சுத்தத்தை வச்சு தான் அசுத்தத்தை நம்ம கழுவ முடியும். அசுத்தத்தை வச்சு சுத்தமாக்க முடியுமா? ஒரு விஷயத்தை சுத்தமாக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம பேசணும்னா அழகிய முறையில் சொல்லி அதை புரிய வச்சு அவங்க மனசு பொன்படாத மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதும்.